கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 9வது நாள் 2 நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவினுடைய 70% பொருளாதாரம் நுகர்வு கலாச்சாரத்தினாலும் நுகர்வோர்களினாலும் தீர்மானிக்கப்படுகிறது. கன்சியூமர் மார்க்கெட். இது 70% பொருளாதார வளர்ச்சியால் அதிகமாக லாபம் அடைவது யாருன்னு பார்த்தோன்னா, பெரிய பெரிய தொழிற்சாலை நிறுவனங்கள், தொழிற்சாலைகள். ஒவ்வொரு நாளும் லட்சமாக மக்கள் ஷிஃப்ட் கணக்கில் இந்த தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போவதையும் சம்பாதிப்பதையும், வேலை முடிச்சுட்டு வீடு திரும்புவதையும் நம்மால் பார்க்க முடியும். அப்படி நம்ம பார்க்கிற பெரும்பாலானவர்கள், கிட்டத்தட்ட எல்லாருமே சம்பளத்துக்காக வேலை பார்க்குறவங்க. தொழிற்சாலையும் பொருளாதாரமும் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஏற்றத்தாழ்வுகளை நம்மளால் புறக்கணிக்கவே முடியாது. அப்படி ஒரு முக்கியமான ஏற்றத்தாழ்வு தான் அன்ஃபேர் வேஜஸ், நியாயமற்ற ஊதியம். ஒரே வேலை ஆனால் வேறு சம்பளம். அடிப்படை தரவுகளை நாம் பார்க்கும்போது அதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, வேறு சம்பளத்தை தருவதற்கான காரணம் அவர்களுடைய கல்வி தகுதியோ, அவர்களுடைய உடல் தகுதியோ, அங்கே வேலை செய்கிற திறமையோ கிடையாது. அதற்கு காரணம் பாலினமாகவோ கலாச்சாரமாகவோ இல்லை வேற ஏதோ ஒன்றுதான் காரணமாக இருக்கிறது. ஏன் இது ஒரு நிறுவனத்தால் இவ்வளோ தைரியமாக பண்ண முடியுது? சட்டம் அனுமதிக்காமல் இருந்தோம். சட்டம் எல்லாருக்குமே சமமான சம்பளத்தை தர சொல்லியும், எல்லாரையும் சமமாக நடத்த சொல்லியும், எதன் பெயராலும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் நிறுவனங்களால் எப்படி இதை பண்ண முடியுது? எரேமியா 22ஆம் அதிகாரம் 13-17 வரையான வசனம். யோயாக்கீம் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு எதிராக இருக்கிற வார்த்தை. அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னா, அரசாங்கம் என்கின்ற நிறுவனத்தை பயன்படுத்தி மக்களை சுரண்டுறார். அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்காம, அவங்கள சமமாக நடத்தாம, லாபத்தை மட்டும் கண்ணால் பார்த்து சுரண்டி குவிச்சு வைக்கிற வேலையை பார்க்குறாரு. எப்படி இது உங்களால் பண்ண முடியல? பணம் அதிகமாக இருக்கிறவங்க, சொத்து சுகம் அதிகமாக இருக்கிறவங்க, எந்த கஷ்டமும் வாழ்க்கையில் இல்லைன்னா நாம் என்ன நினைக்கிறோம்? கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். கடவுள் நம்ம பக்கம் சாதகமாக இருக்கிறாரு, அதனால தான் நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். நியாயமாக பார்த்தா யோயாக்கின்ற ராஜா கடவுள் எந்த ஜனங்களை தேர்ந்தெடுத்தாரோ அந்த ஜனங்களை தான் ஆட்சி பண்ணுறாரு. நியாயப்படி பார்த்தா கடவுள் அவர் கூட தான் இருந்திருக்கணும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை அவருக்கு எதிராக தான் இந்த பகுதியில் இருக்கு. கடவுள் சொகுசாக இருக்கிறவர்களுடைய சிரிப்பலைகளை கேட்பதை விட சுரண்டப்படுகிறவர்களுடைய அழுகையை கண்டிப்பாக கேட்கிறார். அதிகமான வேலைப்பளம், கம்மியான சம்பளம், காரணமற்ற ஏற்றத்தாழ்வு, இதையெல்லாம் பண்றதுக்கு யாரும் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கல. மனிதர்களே மனிதர்களுக்காக உருவாக்கி வைத்த கட்டமைப்புகள் கொடுக்கின்ற வழிகள் தான் இவை செம்மை செய்ய வைக்கின்றன. இப்படியெல்லாம் செய்து யாரையும் அழ வைக்காதீர்கள். சொகுசாக இருப்பவர்களின் சிரிப்பலைகளை விட கடவுள் துயரப்படுகிறவர்களின் அழுகுரல்களை கேட்கிறார். ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அழுகின்ற பொழுது கடவுளும் அவங்க கூட சேர்ந்து அழுவார். அழ வைக்காதீங்க. நம் மனதில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை காட்டி ஏழைகளையும் அப்பாவிகளையும், ஏன் கடவுளையும் அழ வைக்காதீர்கள். அழ வைக்காமல் மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக வாழ கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.